ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சில கேள்விகள் முக்கியமா இந்த ஏஐ டெக்னாலஜி பத்தியும், இண்டெக்ஸ் ஃபண்ட், ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற ரிட்டர்னும், இன்வெஸ்டார் பிஹேவியர் பத்தி நிறைய பேர் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது சம்பந்தமா சில கேள்விகளை நம்ம பார்க்கலாம். ஏஐ எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏஐ இண்டஸ்ட்ரியை மாற்றுது அப்படிங்கிறதுல நான் பாதி ஒத்துக்குவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐ ஒரு டூல் தான். நம்மளுக்கு அந்த டேட்டா அனாலிசிஸை நம்மளுக்கு வேகப்படுத்துதே ஒழிய, அது ஒரு எனேபிளர் தானே ஒழிய டெசிஷன் மேக்கர் கிடையாது. நான் இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லுவேன். நீங்களே ஒரு 2 ஃபண்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான ஃபண்டு, ஏ ஃபண்டு, பி ஃபண்டு. அந்த 2 ஃபண்டுக்கான ரிட்டர்னு நீங்கள் வச்சுக்கோங்க. 1 இயர், 3 இயர், 5 இயர். இதுக்கும் பி ஃபண்டுக்கும் 1 இயர், 3 இயர், 5 இயர் போட்டுக்கோங்க. இது 2ல் எது பெஸ்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஏஐட்ட கேளுங்க. அது ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ரிட்டர்ன் உள்ள ஏ ஃபண்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். நீங்களே ஏஐட்ட போய், எனக்கு அப்படி தோணலையே, எனக்கு பி ஃபண்டு தானே பெஸ்ட்டுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லுறது மிகச்சரி அப்படின்னு சொல்லிட்டு பி ஃபண்டுக்கான ரேஷ்னலையே என்ன அப்படிங்கிறத ஏஐ கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஏஐயை பொறுத்தளவு நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் அது பெரிய லெவலில் முன்னெடுக்குதே ஒழிய, டெசிஷன்ஸை கரெக்டாக சொல்லுதா அப்படின்னு அந்த டெசிஷனுக்கு எனேபிள் பண்ணுதே ஒழிய, டெசிஷன் மேக்கர் அல்டிமேட்டாக மனிதர்களாகிய நாம் தான் நம்ம பண்ணணும். அதனால ஏஐயை அனாலிட்டிக்கல் டூலாக வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே கடைசியில் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருப்பாங்க. ஏஐ மே மேக் மிஸ்டேக்ஸ், அதனால நீங்கள் டெசிஷன்ஸை இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸாக எடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்துருப்பாங்க. ஸோ ஏஐயா அனுபவமா அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னை பொறுத்தளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் அனுபவம் தான் மிகச்சிறந்த பாடங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு ஆக்டிவ் ஃபண்ட்ஸை மாற்றி விடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது குறைவான வாலட்டிலிட்டியில் இருக்கும். ஆக்டிவ் ஃபண்ட்ஸுங்கிறது வாலட்டிலிட்டியும் அதில் ஃபண்ட் மேனேஜரோட இன்டர்வென்ஷனும் அதிகமாக இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பொறுத்தளவு வளர்ந்த மார்க்கெட்டுகள், இப்போ யூஎஸ் அந்த மாதிரி உள்ள கண்ட்ரியில் இருக்கக்கூடிய வளர்ந்த மார்க்கெட்டுகளில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோட சைஸ் பெருசாக இருக்குது. இந்தியாவிலையும் பெரிய லெவலில் வளர்ந்துட்டு இருக்கு. பட் லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் வளர்ந்த அளவு மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸோ இல்லை பாக்கி உள்ள செக்டோரல் இண்டெக்ஸோ பெரிய லெவலில் வளரலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொன்று, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை தாண்டி ஸ்கோப் இந்தியாவில் க்ரோத் ஃபண்ட் மேனேஜருக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறத இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுக்கும் ஆக்டிவ் ஃபண்ட்ஸுக்கும் உண்டான ரிட்டர்ன்ஸ் பல சமயங்களில் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. நம்ம பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கோம். மூன்றாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது பேசிக்கலாக ஒரு பெஞ்ச் மார்க்கு தான். ஒரு ஃபண்ட் மேனேஜரை ரேட் பண்ணுறதுக்கும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது இண்டெக்ஸை விட கூடுதலாக ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணியிருக்கா, அதாவது கூடுதலான லாபம் ஜென்ரேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத தான் ஒரு இன்வெஸ்டார் விரும்புவாரே ஒழிய ஈக்குவலன் டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை விரும்ப மாட்டார். அதனால் அது ஒரு ஸ்கேல். அது இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது பேசிக்கலாக ஒரு ஸ்கேலாக தான் பார்க்கப்படுது. ஏன் முதலீட்டாளர்கள் டிசிப்ளினை விட ரிட்டர்ன்ஸை துரத்துகிறார்கள்? இது ரிட்டர்ன்ஸை துரத்துறதுனால தான் நிறைய இன்வெஸ்டர்ஸுக்கு பணம் கிடைக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் உலக புகழ்பெற்ற முதலீட்டாளர் திரு வாரன் பஃபெட் சொன்னதுலேருந்து, இந்தியாவில் உள்ள ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாலேருந்து எல்லா ஃபண்ட் மேனேஜர்ஸும் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். நம்ம உதாரணங்கள் பழைய உதாரணங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இப்போ சமீபத்திலேயே நம்ம 2 விதமான உதாரணம் பார்த்துட்டோம். ஒன்று, இந்த கொரோனா பீரியடில் பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த இப்போது வார் நடந்துட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய இந்த பீரியடில் பார்க்குறோம். ஸோ இந்த ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணி கொரோனாவில் இன்வெஸ்ட் பண்ணவங்க ஆகட்டும், இல்லை இந்த அமெரிக்கா ஈரான் வார் போது இன்வெஸ்ட் பண்ணின இன்வெஸ்டாராக இருக்கட்டும், டிசிப்ளினை தவற விட்டுட்டு அவங்க ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு அவங்க இழந்தது தான் அதிகம். ஏன்னா ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே அது நகர்ந்து போன ஒரு விஷயம். முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருந்தால் அவங்களுக்கு அந்த ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கோல்டில் கோல்டு அண்ட் சில்வரில் நிறைய பேர் ரிட்டர்னை சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 60 ரூபா 70 ரூபா இருந்த வெள்ளி 400 ரூபா வரைக்கும் போச்சு அப்படின்னோடனே 250 350 400ல் வாங்கினவங்கலாம் இருக்காங்க.
ஆனால் அந்த 400 ரேஞ்சில் சஸ்டெயினே ஆகலை. இப்போ திரும்பவும் அது 250, 230 அந்த ரேஞ்சுக்கு திரும்பவும் இறங்கி வந்துருச்சு. அப்போது 300, 400ல் வாங்கினவங்க அவங்களுக்கு பெருத்த நஷ்டம் தான் இருக்குது. மாறாக ஒருத்தர் அதை எஸ்ஐபி முறையில் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதே சில்வரையோ கோல்டையோ எஸ்ஐபி முறையில் மாதம் டிசிப்ளின்டாக வாங்கியிருந்தாருன்னா அவருக்கு கிடைச்சிருக்கிற ரிட்டர்னை விட இந்த பல்காக ரேட் ஏறும்போதெல்லாம் வாங்கினவங்களோட ரிட்டர்னை விட இவருக்கு கூடுதலாக இருக்கும். ஸோ டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்டை விட இன்வெஸ்டார் பிஹேவியர் ரிட்டர்னை அதிகம் பாதிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக பாதிக்கும். மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸு ஒரு 5 to 7% தருது அப்படின்னா இன்வெஸ்டரோட பிஹேவியர் இன்னொரு 5 to 7% தரும். ஏன்னா இந்த 7% தான் கிடைக்குதுன்னு சொல்லி எக்ஸிட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த 7% விட கண்டிப்பாக கூட வரும் அப்படின்னு சொல்லி டிசிப்ளின்டாக இருந்தவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு 5 to 7% எப்பவுமே கிடைச்சிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா இன்வெஸ்டார் ரிட்டர்ன் கண்டிப்பாக கூடுதலாக தான் இருக்குது. அதுக்கு அந்த பிஹேவியரல் கேப்பு தான் அதை நிர்ணயம் செய்யுது. மியூச்சுவல் ஃபண்டு நல்லது என்று தெரிந்தும் ஏன் முதலீட்டை தள்ளி போடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் தனிப்பட்ட காரணங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு நிறைய இருக்கும். பட் பியாண்ட் தட் அவங்க தள்ளி போடுறதுக்கு ப்ரையாரிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய சம்பளத்தில் நான் வாங்கக்கூடிய சம்பளத்தில் எனக்கு எது முதல் தேவையாக வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரு ஆங்கிளில் எடுத்துக்குவாங்க. இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் பல காலகட்டத்தில் சொல்லியிருக்கோம். நம்மளே சொல்லியிருக்கோம் 532ன்னு ஒரு ஃபார்முலா. அதாவது 50% இதுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு வச்சுக்கோங்க, 30% தேவைகளுக்கு வச்சுக்கோங்க, 20% சேமிப்புகளுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். இன்னும் சில வல்லுநர்கள் 30% ஃப்ளாட்டாக உங்கள் சேலரியிலேருந்து சேவிங்ஸுக்கு கொடுத்துட்டு பாக்கி 70% நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதில் 50%க்கு மேலே இஎம்ஐ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு சொல்கிறாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் நம்ம 30% 25 to 30% சேமிப்புகளை முதலீடாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு அது பிற்காலத்தில் அது வளர்ந்து நிற்கும். ரெடிமேடாக நம்மளுக்கு மாமரங்களோ தென்னை மரங்களோ முளைப்பதில்லை. நம்ம முன்னாடி வேறு யாரோ ஒருத்தர் நட்டு வச்ச மரத்தில் தான் இன்றைக்கி நம்ம பழம் சாப்பிட்றோம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பித்தாதான் நம்மளுக்கு பிற்காலத்தில் அது பலன் தரும் அப்படிங்கிறத பல உதாரணங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம். சோஷியல் மீடியா டிப்ஸில் இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோஷியல் மீடியா டிப்ஸில் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. செபி நிறைய முன்னெடுப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய ஃபேக் இன்ஃப்ளூயன்சஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் சொல்லக்கூடிய விஷயங்களை செபி கடுமையாக அதை பேஜை ஸ்டாப் பண்ணியும் அவங்களுக்கு பெனாலிட்டி போட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளே பல உதாரணங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இண்டிவிஜுவலாக டெலிகிராம் குரூப் மூலமாக டிப்ஸு பரிமாறி பணம் சம்பாதிச்சவங்களோட சொத்துக்களை முடக்கப்பட்டிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த கிரீடினஸ் தான் அவங்களுக்கு பணத்தை அதிகமாக இன்னும் சம்பாதிக்கணும்னு தோணுதுன்னு சொல்லி சேலத்தில் சமீபத்தில் ஈக்விட்டி டிப்ஸில் கிரிப்டோ காயினில் முதலீடு பண்ண ஒருத்தர் தற்கொலை பண்ணின விஷயத்தை நம்ம ஒரு சைடு பார்த்தோம். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி மும்பையில் ஒரு ஆடிட்டர் 70 வயது ஆடிட்டர் ஒருத்தர் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா கிரிப்டோவில் இழந்ததை பார்க்குறோம். இந்த மாதிரி டிப்ஸ் மூலமாக பணத்தை பெருக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த திருக்குறளில் வள்ளுவர் சொன்ன குறள்லேயே ரொம்ப அருமையான குறள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குறளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தகவல்கள் தரப்பட்டாலும் நாம் அதை ஒரு தடவைக்கு 3 தடவை 4 தடவை சரி பார்த்துட்டு தான் நம்ம முதலீடு பண்ணணும். ஏன்னா பணம் பறிக்கிறவங்களுக்கு மனசே கிடையாது. அவங்களோட அல்டிமேட் கோல் ஒன்று தான், நம்ம பணத்தை எடுக்கிறது மட்டும்தான் அவங்களோட கோலை ஒழிய இவர் பாவம், இவர் வயசானவர், இவர் இளைஞர், இவருக்கு கேன்சர் வந்த மனைவி இருக்காங்க, இல்லை கேன்சர் வந்த அப்பா இருக்காங்க, அவங்க ஃபேமிலிக்கு அவர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், உங்கள் பணத்தை எடுக்கிறது மட்டும்தான். அதனால் பணத்தை இழக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா அப்படிங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ டிப்ஸை வச்சு முதலீடு பண்ணினவங்க ஜெயிச்சதை காட்டிலும் தோத்தவங்க தான் அதிகம். மியூச்சுவல் ஃபண்டு வெல்த் கிரியேஷன் டூலா அல்லது டைரக்ட் ஈக்விட்டி
சேஃபர் அல்டர்னேட்டிவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரிஸ்க் வந்து டைவர்சிஃபை ஆகுது. டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்டருக்கு அந்த ரிஸ்க் அப்பிடைட் இருக்கு அப்படின்னா தாராளமாக அவர் டைரக்ட் ஈக்விட்டியில் போகலாம். பட் என்னை பொறுத்த வரையில் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் டைரக்ட் ஈக்விட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு ஒரு 10-15 ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா இதோட நெகட்டிவ் ரேஷியோவுக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் கம்மியாக இருக்கும் இந்த வாலடைல் நடக்கும் பொழுது. என்ன டைரக்ட் ஈக்விட்டியில் எல்லா பணமும் அந்த பர்டிகுலர் 10 to 15 ஸ்டாக்ஸில் தான் இருக்குது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அதே பர்டிகுலர் பணம் வந்து ஒரு 40-50 ஸ்டாக்ல பிரிஞ்சு இருக்கிறதுனால ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது. வெற்றிகரமான மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டாரை வேறுபடுத்துவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணாமல் உங்களோட லம்சம்மையும் எஸ்ஐபியையும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வர்றது. அதுக்காக நியூஸே பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இந்த நியூஸ் பார்க்குறத வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். நம்ம க்ரீடினஸாக பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு மார்க்கெட் இப்போது வாலடைலாக தான் இருந்துகிட்ருக்கு. ஈரான் அமெரிக்காவோட வார்னால் இது நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் 2 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. மார்க்கெட் அதனால பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கு. இந்த தருணத்தில் நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுறதா நினச்சிட்டு எல்லா பணத்தையும் ஒரே லம்சமாக கொண்டு போய் முதலீடு பண்ணிடாமல் எஸ்டிபியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது அவருக்கு தெரியணும். ஏன்னா மார்க்கெட்டை வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஹாரிசான் ஒரு 5 years 7 years டவுன் த லைன் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணாமல் டிசிப்ளினாக இருக்கிறது தான் மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்டாரை வந்து புத்திசாலியாக மாற்றுது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நமக்கு பொருத்தமானதா என்பது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மியூச்சுவல் ஃபண்டு நம்மளுக்கு பொருத்தமானதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது உங்கள் கோல் பேஸ்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ளஸ் உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் என்னங்கிறது பார்க்கணும். கோல் பேஸ்டு 10 வருஷம் இருந்து உங்களுக்கு ரிஸ்க் அப்பிடைட்டே இல்லைன்னா நீங்கள் வேறு விதமான ஃபண்டுகளை சூஸ் பண்ணணும். கோல் பேஸ்டு 10 வருஷம் இருந்து உங்களால் அதிகமான ரிஸ்க் எடுக்க முடியும்னு வேறு விதமான ஃபண்டுகளை யூஸ் பண்ணணும். அதிகமான ரிட்டர்ன் தருது அப்படின்னு சொல்லி குறுகிய காலகட்டத்தில் அதிக ரிட்டர்ன் தந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறதும் தவறு. ஸோ இந்த கேள்வியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நம்மளுக்கு எப்படி பொருந்துது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ரிஸ்க்கு அப்பிடைட்டும் உங்களுடைய ரிட்டர்ன் எவ்வளவு தேவை அப்படிங்கிற உங்கள் விஷயமும் நீங்கள் எந்த டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்க உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் எப்படி வேணும் அப்படிங்கிறதும் உங்களுடைய கோல் எந்த காலகட்டத்தில் அது தேவை அது என்னவா நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி பல காரணிகளை வச்சு தான் நம்ம இது பொருத்தமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். அடுத்த 10 வருடங்களில் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அடுத்த 10 வருஷத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிறத விட பன்மடங்கு பெருகிரும். கடந்த 5 வருஷத்துலேயே வந்து 30 லட்சம் 40 லட்சம் கோடி இருந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி 85 லட்சம் கோடி ரூபா ஆயிருக்கு. ஸோ எஸ்ஐபி இன்ஃப்ளோ இன்றைக்கி இருக்கிறத விட பன்மடங்கு பெருகி இருக்கும். இப்போ 28,000 கோடி தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த காலகட்டத்துக்கு இன்னும் இது 1 லட்சம் கோடி ரூபா வரைக்கும் இந்த எஸ்ஐபியோட இன்ஃப்ளோ போகும் அப்படின்னு கணிக்கப்படுது. இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற 75,000 1 லட்சம் 1.5 லட்சம் பாயிண்ட்ஸ் போகும் அப்படின்னு சொல்லி சென்செக்ஸ் பாயிண்ட்ஸை எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஒரு 15% 13% சிஏஜிஆரில் வளர்ந்தாலே இந்த உயரத்தை எட்டும் அப்படிங்கிறது. ஏன்னா மிச்ச இண்டஸ்ட்ரீஸ் அதாவது மிச்ச யூஎஸோட இண்டெக்ஸு அந்த மாதிரி வளர்ந்த நாடுகளோட இண்டெக்ஸு இதே ரேஞ்சில் தான் கடந்த 30-40 வருஷமாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளோட இண்டஸ்ட்ரி கடந்த 30-40 வருஷமாக 14% வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். இதே போல் ஏஐயோட இன்டர்வென்ஷன் இருக்குங்கிறதுனால நிறைய அனலிட்டிக்கல் டூல்ஸும் அதிகமாக உள்ளே வர ஆரம்பிக்கும். ஏமாறுறவங்களும் அதிகமாக வந்துட்டுருப்பாங்க. என்ன பணம் எங்கே அதிகமாக புழங்குதோ அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் புது புது ஐடியாஸோட நம்மள்கிட்ட வருவாங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ அல்டிமேட்டாக நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு செய்கிறத விட நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கீங்களோ அதில் ஸ்டிக் ஆன் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலே கன்சிஸ்டன்சி ப்ளஸ்
உங்களோட டிசிப்ளின் இது 2 தான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ரிட்டர்னை வந்து தரும். ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வியில் இன்வெஸ்டார் பிஹேவியரை விட மார்க்கெட் ரிட்டர்னுக்கும் இன்வெஸ்டார் பிஹேவியருக்கும் உள்ள இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்வெஸ்டார்னால தான் அது கூடுது குறையுது. நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஃபண்டில் ரூ. 1000 முதலீடை 30 வருஷம் போட்டுட்டு வந்திருந்தா ஒரு 3,60,000 போட்டிருந்திருப்பாங்க. அதோட இன்றையுடைய மதிப்பு 2,30,00,000 அப்படின்னு நான் சொன்னதும் நிறைய கேள்விகள் எனக்கு என்ன வந்ததுன்னு, எந்த ஃபண்டுன்னு சொல்லுங்கள் சார், நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு தான் சொன்னாங்களே ஒழிய, இந்த 30 வருஷம் இந்த ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை அவங்க யாருமே அது கேட்கல. ஸோ இன்வெஸ்டர்ஸோட மனநிலை எதுக்கு மாறணும் அப்படின்னு, இந்த ரூ. 1000 நான் முதலீடு பண்ணுறது இன்றைக்கி என் பணம் இல்லை, இதை ஒரு நீண்ட காலத்துக்கு என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேமிக்கிறேங்கிற மனநிலை மாறினா தான் ஒரு இன்வெஸ்டர்னால் இந்த டிசிப்ளின்டாக நம்ம பெரிய பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மீண்டும் இன்னும் பல கேள்விகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க பணமுடன்.